ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நலம் வித் நலன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்பெஷல் மாங்காய் சாதம் தான். இந்த மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா முந்திரி, ஒரு மாங்காய் கழுவி தோல் உரித்து எடுத்துட்டாலும் சரி, தோலோடு போட்டாலும் சரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு 2 நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் நல்லா நம்ம சீவி எடுத்துக்கலாம். இதை நம்ம காய் சீவரத்தில் எடுத்து நம்ம அதை சின்ன சின்னதாக பொடிசாக சீவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு இடையில நம்ம ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு பலன்னு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வாங்க மாங்காய் சாதம் செய்யறதுக்கு நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாலும் சரி, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும்ல, அதை போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி வதங்கி வரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அது அப்புறமா நம்ம மிளகாயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே சேர்த்துணும். அப்போ தான் கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். அப்புறம் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று வர நல்லா பரட்டி விடணும். மாங்காய் போட்டதுக்கப்புறம் நிறைய நேரம் வதக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வர சான்சஸ் இருக்குது. நிறைய நேரம் வதங்கினா அது டேஸ்ட்டும் மாறிடும். கொஞ்ச நேரம் நீங்கள் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க ரைஸை போட்டு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். This is your Nalam with Nalan channel. Thank you for watching.